தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக பாமரனும் சாமானியனும் பேரவை நிகழ்வுகளை நேரலையில் பார்த்து இந்த ஜனநாயகம் எப்படி இயங்குகிறது, இந்த அவை எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு வலிக்கிறதா, வேதனை தருகிறதா? இது வேற சொல்றாரு வேலு, நீங்க சின்ன பசங்க துள்ளி குதிப்பீங்க, எங்களால் முடியல. முடியாம ஏன் வர்ற? உடம்புல எல்லா பாட்டும் ரிப்பேரு, டெஸ்டடு, பதவி மட்டும் வேணும்ல, வேலை செய்ய. கிட்டத்தட்ட இது அலுவலகம் போகிறது மாதிரி தானேப்பா. ஆஃபீஸ் போனால் சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும்ல. அண்ட் ஒரு அரசு எப்போது செம்மையாக செயல்படுகிறது என்றால் எத்தனை நாட்கள் அது பேரவையை நடத்துகிறது என்பதை பொறுத்து தான் நாம் அளவிட முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று, ஆண்டுக்கு 100 நாட்களுக்கு குறையாமல் பேரவையை நடத்துவோம். 50 நாள் கூட தாண்டல பல வருடங்கள். ஸோ இந்த அரசு கற்றுக்கொள்கிறார்கள், அதை நீங்கள் கவனிக்கணும். பல பேர் அவையில் பேச சொன்னால் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆடி மாதம் கூழ் ஊத்துற கச்சேரின்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்னொருத்தர் நான் வந்து ஆலிஸ் வெல் சொல்லுங்க அப்படின்றது. ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள் அல்லவா? அப்போது இதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டான். உனக்கு அசம்பிளியில் போய் பேசி அசம்பிளியில் உட்காந்து அவை நடவடிக்கை கவனிக்கிறத விட உனக்கு என்னையா வேலை? நான் கேட்குறேன். அப்போது நேரில் இல்லாவிட்டால் மதியம் 2 மணிக்கு அந்த தொண்டன் போல் நீங்கள் சென்று விடுவீர்கள். இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது, வலிக்குது உட்கார்றதுக்கு. அதுவும் விஸ்வநாத மாதிரி ஆளுங்க பேசும்போது புரிந்து கொள்கிறேன். அது வேதனை தான், அது வேதனை தான். நானும் அந்த வேதனை பகிர்ந்து கொள்கிறேன். 2024 4 வாட்டி 5 வாட்டி சொல்கிறாரு சார். ஆனால் அது உங்கள் வேலை அல்லவா? இதற்காகத்தானே நாங்கள் வெயிலில் நின்று வாக்களித்தோம். அதை கூட செய்ய முடியலன்னா போங்க சார், ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஹூ ஆஸ்க்ட் யூ டு கம் ஹியர்?